Imagine going to first year of college with this type of hair. லைக் நான் டெய்லியும் ஃபீல் பண்ணுவேன் ஃபஸ்ட் இயரில். லைக் கிளாஸில் எல்லாருக்குமே ப்ரிட்டி குட் அமௌண்ட் ஆஃப் ஹேர் இருக்கும், எனக்கு மட்டும் இப்படி இருந்தது. ஓகே, ஸோ ஹவு இட் வுட் பி லைக் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்தேன் நான். கட் டு திஸ், நவ் இன் தேர்ட் இயர் மை ஹேர் லுக் லைக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ நான் இது கஷ்டப்பட்டு லைக் 3 இயர்ஸாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஹேர் இது. ஸோ ஐ வில் டெல் யூ ஹவு இட் இஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடியும் எனக்கு வந்து பயங்கரமான ஹேர் லாஸ் இருந்தது. ஓகேங்களா, நானும் எல்லார் மாதிரியும் நினச்சேன், ஓகே ஒரு வேளை வந்து டேண்ட்ரஃப்னால இருக்கும், ஸோ அதனால் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு வேளை ஷாம்பூ சரியில்லை போல் ஷாம்பூவை மாற்றி பார்க்கலாம். அப்புறமா நான் வந்து சரி ஓகே ஆயில்னால இருக்கும், ஆயிலை மாற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆயிலை மாற்றி பார்த்தேன். நிறைய ட்ரை பண்ணேன், இன்ஃபேக்ட் எல்லாமே ட்ரை பண்ணேன், என்ன பண்ண முடியுமோ வெளியே என்ன ட்ரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, கடைசி வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த முடி கொட்டுறதே நிற்கலை. கடைசியில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, ஹேர் லாஸ் ஆகும், ஆனால் வந்து நார்மலி ஹேர் லாஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ஹேர் லாஸ் ஆயிருந்ததுன்னா இது ஒன்லி டேண்ட்ரஃப்னாலேயோ இல்லை எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னாலே மட்டும் இருக்காது, நீ வேணால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.